காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் தற்போது நிலவும் சூழல் குறித்து அங்குள்ள நமது சிறப்பு செய்தியாளர் ரியாஸை தொடர்பு கொண்டு தற்பொழுது அவர் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவான தகவல்கள் கேட்கலாம். ரியாஸ் வணக்கம். தற்பொழுது தமிழக கர்நாடக எல்லையில சூழல் எப்படி இருக்கு? போக்குவரத்து எந்த மாதிரியான நிலைமையில இருக்கு இப்போதைக்கு? வணக்கம் மனோஜ். அதாவது இந்த காவேரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி தண்ணீர் திறந்து விட சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த உத்தரவுக்கு மறுப்பு தெரிவித்து கர்நாடக அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில 15வது நாளாக குறிப்பா தமிழக பேருந்துகள் கர்நாடகாவுக்கு செல்லவில்லை. அதாவது 11 நாளாக கர்நாடகா பேருந்துகள் தமிழகத்துக்கு செல்லாத நிலையே சூழ்நிலை இருக்கு. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அவசர அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்துக்கு தண்ணீர் தர இயலாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவித்திருந்தார். அதாவது நேற்று காலை பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீர் தர வேண்டுமா என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில மாலை 6 மணி அளவில் அனைத்து கட்சி கூட்டமும் அங்கு கர்நாடகாவில் நடைபெற்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகு உடனடியாக அவசரமாக அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்துக்கு தண்ணீர் தரக்கூடாது என்பது குறித்து வலியுறுத்தப்பட்டது. இதுக்கு முன்பு நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா மற்றும் கர்நாடகாவுடைய முன்னாள் பிரதமர் குமாரசாமி உள்ளிட்டோர் கலந்துகிட்டு தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீரும் தரக்கூடாது, சட்ட ரீதியாக இதை எப்படி மேற்கொள்ளும் என்பது குறித்து அவர்கள் பேசினாங்க. இதை தொடர்ந்து சித்தராமையா தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியாது. வரும் 23ஆம் தேதி கர்நாடக சட்டமன்றம் கூட்டி இந்த காவிரி விவகாரம் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அங்க இருக்க ஒரு தகவல் படி 23ஆம் தேதி இந்த சட்டமன்றத்தில் அதாவது அனைத்து உறுப்பினர்களும் ஒருமித்த குரல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஜனாதிபதியை சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல கர்நாடகாவில் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்த போக்குவரத்து இந்த எல்லை பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் இயல்பு நிலை திரும்பிடுச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா மாண்டியா, மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று வரை போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில தற்போது இந்த காலை முதல் இதற்கு எந்த ஒரு போராட்டமும் எதுவும் நடைபெறவில்லை. தற்போது அந்த பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பி வந்துட்டு இருக்கு. இருந்த போதிலும் அந்த பகுதிகளில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. 4 நாட்களாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் மாண்டியா பகுதியில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில நாளை முதல் அது பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த எல்லை பகுதியில் இன்னும் பரட்டம் தீரவில்லை. பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அதே போல தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் கர்நாடகாவுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. மனோஜ். நிச்சயமாக ரியாஸ், அதாவது கர்நாடகத்தின் பல பகுதிகளிலும் இயல்பு நிலை திரும்பி கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து அப்படிங்கிறது மிகவும் பாதிப்பான நிலையில் இருந்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்புவதில் மிகப்பெரிய சிக்கல் நீடித்ததாகவும் இத்தனை நாட்களாக நாம் பார்த்துட்டு வந்தோம். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகளோ அல்லது கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய பேருந்துகளோ இது மாதிரியான அந்த போக்குவரத்தில் எல்லைப் பகுதியில் எந்த அளவிற்கு இருக்குது போக்குவரத்து, மக்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிக அளவு நல்லபடியா இருக்கா? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? நிச்சயம். அதாவது கடந்த 15 நாட்களாக விரிவாகத்தினாக்கா தமிழக எல்லை பகுதியான தூச்சுவாடி பகுதியில் தமிழக பேருந்துகள் நிறுத்தப்படுகிறது. அதே போல கர்நாடகா பகுதி, அதாவது அத்திப்பள்ளி பகுதியில் கர்நாடகா பேருந்துகள் நிறுத்தப்படுகிறது. இந்த இடைவெளியில 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இந்த 3 கிலோ தூரம் கர்நாடகாவில் இருந்து தமிழகம் செல்ல வேண்டும் என்றால் இந்த 3 கிலோமீட்டர் கடந்துதான் தமிழகத்துக்கு செல்ல வேண்டும். அதே போல தமிழகத்துக்கு இருந்து இந்த 3 கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் இந்த கர்நாடகாவை செல்ல வேண்டும். இருந்த போதிலும் இந்த குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஓசூர் பகுதியில் அதிக தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி, பல்வேறு உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனிஸ் இங்க நிறைய இருக்கு. இதனால இங்க பல கோடி ரூபாய் வர்த்தகம் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறிகள் அதிக அளவில் பெங்களூருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இந்த சரக்கு போக்குவரத்துல கடுமையான அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த நிலையில் லாரி உரிமையாளர்களும் அதாவது தமிழக பதிவெண் கொண்ட லாரிகளை கர்நாடகா அனுமதிக்கணும் சொல்லி இன்று ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா அந்த கர்நாடகா பகுதி முழுவதும் தற்போது இயல்பு நிலை திரும்பி வந்தாலும் இந்த எல்லை பகுதியில் ஒரு விதமான ஒரு பரட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. மனோஜ். கண்டிப்பாக தற்பொழுது தமிழக கர்நாடக எல்லையில் இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக எந்த அளவிற்கு நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி களத்திலிருந்து விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.